வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்முடைய ராமதாஸ் ஐயா அவர்கள் எல்லாம் நல்ல செய்தி வரும், எங்கேருந்து வரும்னே தெரியாதுன்னாரு, டக்குன்னு அடுத்த நீக்கத்தை ஆரம்பிச்சிட்டாப்புல. குறிப்பாக பாலு அவர்கள் சமூக நீதி வழக்கறிஞர் பேரவை இப்போ வழக்கறிஞரை வந்து பல இடத்துல பேசுவாப்புல, அவரை நீக்கிட்டு கோபுன்னு ஒருத்தரை தூக்கி அதில் போட்டிருக்காப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேக்ரவுண்டுன்னு ஒரு பாட்டு வைரல் ஆகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? பாலு தூக்கிட்டு கொரியர் கோலு போட்டிருக்காரு. அந்த மாதிரி இல்லை அவர் என்னென்னா அவர் காலுக்கடியிலே கிடக்கிறோம். இப்போ ராமதாஸ் அவர்கள் எல்லாம் இன்னும் தெளிவாக தான் இருக்கார். ராமதாஸ் அவர்களுடைய ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் என்னென்னா, அவருடைய போராட்ட களங்கள், மக்களை சந்தித்த விதங்கள், மக்களை காப்பாற்றணும் துடித்த துடிப்புகள், இதில் 10% கூட அன்புமணி கிடையாது. அதை நம்ம மறுத்துக்கணும். அன்புமணிக்கு எத்தனை ஊரில் எவ்வளோ வன்னியர்கள் இருக்காங்கன்னு தெரியாது. சும்மா ஒரு பேப்பரை வச்சுருக்காப்புல, அந்த பேப்பரை திருடிட்டு போயிட்டான்னு வைங்க, வன்னியர்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊரில் இருக்கானே தெரியாமல் திருநெல்வேலி பக்கம் போயிடுவாங்க. அந்த நிலமையில தான் யார் இருக்காருன்னா அன்புமணி இருக்காரு. வன்னியர்கள் எந்த தெருவில், அதாவது வன்னியர்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்காங்க, எந்த தெருவில் இருக்காங்க, எந்த கிராமத்தில் இருக்காங்க, எந்த வீட்டில் இருக்காங்கன்ற வரைக்கும் ஒரு சிலருக்கு தெரியும். கட்சி ஆரம்பிச்சு. ஆமாம், அதுக்கு அடுத்த லெவலில் வந்து ஐயா ராமதாஸுக்கு தெரியும் எந்தெந்த ஊரில் இருக்காங்க, எந்தெந்த தெருவில் இருக்காங்கன்றது அவருக்கு தெரியும். நீங்கள் ஜி.கே. மணி அவர்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, 6 வயசில் பார்த்தது இன்னும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னடா பண்ணுற தம்பி அப்படிங்கும்போது இப்போ அவனுக்கு 40 வயசு. அவன் பையன் பேரன் குஞ்சுமணி ஆடிட்டு சுற்றுறான். அந்த அளவுக்கு ஜி.கே. மணிக்கு தெரியும். அதுக்கு ஆனால் வந்து ஐயா ராமதாஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்து இன்னும் டீப்பாக போவார். குடிசைக்குள்ளே இருந்தெல்லாம் வருவார். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, அவரை பேட்டி எடுக்கும்போது 1994 நினைக்கிறேன், தருமபுரியில் ஒரு குடிசைக்குள்ளேருந்து வர மாதிரி அப்படி எடுத்தோம். ஷாட்டுகளில் ரெகுலராகவே அப்படி போவார். அவர் படத்துக்காக வந்து ஷாட் வைக்க மாட்டாங்க. அப்படி. ஆனால் அன்புமணிக்கு இதெல்லாம் தெரியுமான்னா சுத்தமாக தெரியாது. வன்னியர்கள் அவர்களாக வந்து நானும் நம்ம அப்படியாப்பா அப்படின்பார். அப்பா வேணா என்னப்பா. ஸோ இந்த மாதிரி இருக்க அன்புமணி. ஆனால் வந்து என்னென்னா, அன்புமணிக்கு வயசு கம்மின்றனால எல்லாம் நினைக்கிறேன். ஏன்னா பிற்காலத்தில் பதவி வாங்கணும்னா ராமதாஸ் பின்னாடி போனால் வாங்க முடியாது, அன்புமணி பின்னாடி போகலான்னு பாலு உட்பட எல்லோரும் போயிட்டாங்க. பாலு வந்து எனக்கு தெரிஞ்ச 20 வருஷத்துக்கு மேலே, நான் ஹைகோர்ட் பீட் பார்க்கும்போது இருந்தே பாலு அவர்களை தெரியும். மறந்துருப்பார், இப்போ மறந்துருப்பார் அவர் வந்து. ஆனால் அவர் பாலு ஒரு 15-20 வருஷமாக இருக்காருன்னு வச்சுங்களேன். இருந்தால் கூட பாலுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் அங்கே வழங்கப்படவில்லை. அது உண்மைதான். அது யாருனாலன்னு தெரில. ஐயா ராமதாஸ்னாலையா அன்பு சகோதரர் அன்புமணினாலையான்னு தெரியல. யார் போட்டு அவரை இது பண்ணான்னு தெரில. ஆனால் இவரை வளர விடாமல் பண்ணது அன்புமணி தான் சொல்கிறாங்க. யாரை? பாலுவை. ஆனால் வேறு வழி இல்லாமல் பாலு அந்த பக்கம் போட்டார். பாலு போனோடனே பாலு இல்லைன்னா கோலு அப்படின்னு சொல்லி கோபு அப்படின்னு சொல்லி கோபுன்றவரை போட்டேன். அந்த கோபு இதில் வந்து என்னென்னா, ஐயா எல்லாமே தெரிஞ்சவர் தான், பெரியவர் வந்து எல்லாம் தெரிஞ்சவர் தான். ஆனால் சமீப காலமாக எல்லாருமே ஒரு கிறுக்கு பிடிச்சிருது. என்னன்னா, நம்ம கடவுள்ன்ற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. நீ சாதாரண மனுஷன், குடும்ப பிரச்சனையை உன்னால் தீர்க்க முடியல. ஏன்னா ஒரு மகனுக்கும் தனக்கும் நடந்த அடிதடியே தானாக பேசி தீர்க்க முடியாத ஒரு சராசரி மனிதனை விட மோசமான மனிதர்கள் தான் மனிதர்களாக பார்த்தா அன்புமணியும் சரி, ராமதாஸும் தெரியும். ஆடிட்டர் சென்னையிலேருந்து வந்து குடும்ப பஞ்சாயத்தை தீர்க்கிற அளவுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. அதை முதல்ல நீங்கள் மனசில் காடு. நீ ஏன் கடவுள்னு சொல்கிறதும் என்னை கடவுளாக பார்க்குறான்னு சொல்கிறது கோமாளித்தனம். அது கோமாளியாக தான் பார்ப்பாங்க, கடவுளாக பார்க்க மாட்டாங்க. எனக்கு பண்ணுற கூத்தெல்லாம் கோமாளி கூத்தாக தான் எல்லோரும் பார்க்குறானே தவிர, பதவிக்கோ ஏதோ உங்களை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும், ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு வர்றவன், ஊர் காட்டிலேருந்து வரவன் வந்து ஐயா அப்படின்னு காலில் விழுந்தால் நீங்கள் கடவுள் ஆயிட முடியாது. அதை ஐயா ராமதாஸ் அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, அவரை மதிக்கிறோம். அவர் வந்து ஒரு அரசியல் தலைவராக, ஒரு சமூக நீதிக்காக குரல் கொடுத்த ஒரு மனிதராக நம்ம பார்க்குறோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த மாதிரி கோமாளித்தனமான பேச்சு, கோமாளி கூத்து இருந்தால் கோமாளி வேலை பார்க்குறோம், கோமாளி தான். அந்த மாதிரி பார்க்க வச்சிடாதீங்க தயவுசெய்து. நான் கடவுள், என்னை வந்து கடவுளாக பார்க்குறான், இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. மோடிக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. மோடி எவ்வளோ பெரிய அரலூசுன்றது, அவர் வந்து பிரதமர். அவர் சுப்பிரமணிய சாமி போன்றவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லலை. அது இப்போ எப்போவுமே நம்ம சொல்கிறது கிடையாது. நம்ம கருத்தை சொல்கிறது. வெளியில் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம வாயால் சொல்கிறோம். என் வாயால் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். இப்போ வந்து மோடியை ஊரே கழுவி ஊற்றுது லூசுன்னு சொல்லி. ஆனால் மோடி தன்னை என்ன நினச்சிக்கிறாரு? கடவுள் கிடையாது அப்படின்னானே அப்படியான்னு சொல்லி வச்சு விட்டாங்க. கம்பியை காய்ச்சி பழுக்க இழுத்து விட்டாங்க. இப்போ போச்சு. இப்போ அடுத்து இவர் சொல்லிட்டு தர்றாரு, ஒரு 70 வயசு 80 வயசுக்கு 75 கிராஸ் ஆயிடுச்சுனால இந்த மாதிரி மென்டல் ஆயிடுவாங்களா என்னன்னு ஒரு யோசிக்க வேண்டியது. நான் தான் கடவுள் இப்படின்ற மாதிரியான ஒரு தாழ்மையில்.
இப்போ இப்படி இருக்கும்போது என்னென்னா அன்புமணி இவராச்சும் சமூக நீதிக்காக நிறையா பண்ணியிருக்காரு, ஈழத்தமிழர்களுக்காக நிறையா பண்ணியிருக்காரு. யார்? ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவுக்கு அது எந்த தமிழனும் மறைக்க முடியாது. இப்போ யார் வேணாலும் பேசலாங்க. ஜெயலலிதா காலத்தில் கொடூரியாக அந்த இது பண்ணா. பிரபாகரன்ற பெயரை சொன்னாலே தூக்கி உள்ளே போட்டுருவா. வைகோலாம் எத்தனை பொடாலையும் இதுலேயும் வச்சதுக்கு என்ன காரணம்? பிரபாகரன் பேரை பயன்படுத்தி எல்டிடிக்கு ஆதரவாக பேசா. அதுக்கப்புறம் வைகோ வழக்காடி ஜெயிச்சார். அதுக்கப்புறம் காலகட்டத்திலையும் ராமதாஸ் அவர்கள் பிரபாகரன் பற்றியும் எல்டிடி பற்றி நீ தொட்டுப்பாருன்னவர் தான் ராமதாஸ். அதெல்லாம் மதிக்கக்கூடிய, இன்றைக்கும் மறக்க முடியாது, தமிழர்கள் மறக்க முடியாது, ஈழத்தமிழர்கள் மறக்க முடியாது. இக்கட்டான சூழலிலும் அதை பற்றி பேசியவர். இன்றைக்கி தான் சீமானு மாமான்லாம் வராங்க. அன்னைக்கு கொடூரமான காலத்தில் பேரை உச்சரித்தாலே பொடாலையும் தடாலையும் போட்டுருவான்ற காலத்தில் உச்சரித்தவர் ராமதாஸ். அதெல்லாம் மறக்க முடியாது. அதில் துளி கூட அன்புமணிக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அன்புமணிக்கு வன்னியர் வீடுகள் எங்கே இருக்குது, எந்த ஊரில் இருக்கானே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஒரு 4 வன்னியர் ஊர் சொல்லுங்கன்னா இது தென்காசி, இது குளத்துப்பாளையம், ஈரோடு பக்கத்தில் குளத்துப்பாளையம், அப்புறம் இது மதுரை பக்கத்தில் அருப்புக்கோட்டை, இப்படி தான் சொல்லுவார். அங்கெல்லாம் ஒரு வன்னியர் கூட சாம்பிள் கூட இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் ஏழவும் தெரியாது எட்டும் தெரியாத ஒருத்தர் தான் அன்புமணி. ஸோ இவர் போய் அவரோட போட்டி போகிறாருன்ட்டு ஏற்றுக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கள் அப்பா அம்மா 2 பேரையும் இப்படி எப்படி ஏமாற்றணும்னு தெரிஞ்சு சில பேர் பாட்டெல்லாம் பாடுறாங்க. அந்த பாட்டை போடுங்க. பணத்துக்காக ஐயவ மருந்து அவர் கூட போனியே, துளசாமி ஐயவ மருந்து அவர் கூட போனியே, அவருக்கு வயசாகிடுச்சு என்று சொல்லி அவர் கூட போனியே, ஐயாவால இனி என்ன தேரும்னு அவர் கூட போனியே, ஐயா நீச்சல் குளத்துல குளிக்கிற நேரத்துல அவர் கூட போயிட்டியே, குளித்து முடித்து மூஞ்சி துடைக்கும் போது பணிவு போயிட்டு இருந்தியே, சீச்சி சீ சீச்சி நீ ஒரு சீச்சி நீ ஒரு சீ. தக் லைஃப் பாட்டு கூட ஹிட் ஆகல. இந்த பாட்டு பயங்கர வைரல். அது ஒடியா பாட்டா என்னன்னு தெரியும். ஆமா, ஏஆர் ரஹ்மானுக்கு 5 கோடி 8 கோடி கொடுத்தது வேஸ்டா போச்சு இன்னைக்கு. புரியுதா? ஒரு ஒடியா பாட்டை எடுத்து சீச்சின்ற பாட்டை எடுத்து தைலாபுரம் தோட்டத்தில் போய் நின்று பாடி பதவி பரிசு வாங்கிட்டாப்புல அந்த கோபு. படித்து எம்ஏ பிஎல் படித்து லாயர் ஆகி ஹைகோர்ட்டில் இவ்வளோ நாள் வாதாடி சீராட்டி பாராட்டி வளர்த்த யார்? நம்ம வழக்கறிஞர் பாலு தூக்கி விட்டாங்க. சீச்சி பாட்டு பாடி ஒருத்தன் பதவி வாங்கிட்டு போயிட்டான். இப்படி தான் இருக்குது இப்போ. அதில் லிரிக்ஸ் எல்லாம் எப்படி உட்காந்து தெரியல. ஐயா நீச்சல் குளத்தில் குளிக்கும் போது அவன் கூட அங்கே போயிட்டு அவன் கூட போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு மூஞ்ச துடைக்கும் போது பனையூர் போயிட்டியே அப்படின்ற மாதிரி போட்டு பின்னி எடுத்துருக்காப்புல அந்த கோபு. இவ்வளோ நாள் பார்த்துருப்பாப்புல. இவ்வளோ நாள் 20 வருஷமாக கட்சியில் இருக்க நமக்கு ஒரு மண்ணாங்கட்டி இவங்க பண்ணலை. அப்படிங்கும்போது ஒரு பாட்டு ஒர்க் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். அதை தான் சினிமான்றது. அந்த கலைஞன் எங்கேயோ ஒரிசாக்காரன் 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி அந்த படம் ஒரு உப்மா படம். அதில் ஒரு பாட்டு யூடியூப்பில் வைரலாகி அதை வச்சு ஒருத்தருக்கு மாநில பதவி கிடைக்கிது அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ எவ்வளோ தூரத்துக்கு அது இருக்குன்றதை நம்ம உண்மையிலே அந்த பாட்டை பாராட்டி தான். அவர் பாட்டினதான் அந்த முயற்சி அந்த ஒடியாக்காரருக்கே இதாக இருக்கும். அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் பாவம், வேஷ்டிக்கு வழி இல்லாமல் இருக்கான். அந்த ஹீரோவாக நடித்தவனு ஹீரோயினாக நடித்ததெல்லாம் அப்போ தான் வாய்ப்போச்சு. ஆனால் இன்றைக்கி இதை வச்சு படம் வாங்கியிருக்கா பார்த்தீங்களா? ஒரு தமிழை கோபுன்ற ஒரு தமிழனுக்கு கடவுள் பதவி கொடுத்துருக்காரு. கடவுள்னா ஐயா. இவர் சிறு தெய்வம் இவர் முனியாண்டி மாயாண்டி மாதிரி. யார்? அன்பாண்டி. அவர் ஐயா கடவுள், பெரிய சிவன் இது மாதிரி. யார் அந்த மாதிரி ஒரு பதவியை கொடுத்து வச்சுருக்காரு. இல்லை இப்போ அன்புமணி போன வாரமாக அதுக்கு முந்தின வாரம்லாம் அவர் நீக்க நான் திரும்ப பதவி கொடுக்குறேன்னு கொடுத்தாப்புல. இப்போ இவரை டீலில் விட்டுட்டாங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இல்லை அவர் தான் தொடர்றாருன்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கலாம். இல்லை அதையும் அப்படியே நிறுத்தி வச்சு அது எல்லாமே அவர் கேம் தான். துரத்தி விட்டுறாங்க. அப்புறம் குடும்பத்தில் கூப்பிட்டு பேசி வாடா மகனை நீ நான் ஒன்று அந்த இதில் கோழித்தலை எனக்குன்றது இது என்ன ஒரு தெரியுமா? தலைவட்டி அம்பட்டி. அவன் தங்கச்சியை நான் கட்டியிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டியிருக்கான்ற மாதிரி அவங்க ஒன்றா போயிடுவாங்க. நடுவில் பதவி புதுசாக வாங்கின வாயில் பூரா மண்ணை போட்டுருவாங்க. ஐயாவோட அன்புமணி போய் ஜாயிண்ட் அடிச்சிடுவாப்புல. எலெக்ஷனுக்கு நெருங்க இந்த டபுள் பதவி 2 சைடு. சரி போடா தம்பி, சரி தம்பி எதாவது போட்டான்னு தத்தி விட்டுருவார் ராமதாஸ். தம்பி ஏதோ உணர்ச்சி வச்சு போட்டான்றக்கா, அவன் பதவி கொடுக்குறான்றக்கா நீ போய் வாங்கிடுறதாடா தம்பி, சரி இரு அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தத்தி விட்டுருவார். இப்போ பாலுவா கோலுவான்னு சொல்லி இப்போ தெரியாது, அக்டோபரில் தான் தெரியும். எல்லாம் இப்போ ஏதாவது ஒரு இதுக்கு கூட்டம் சரின்னா அப்புறம் பார்ப்பாங்க. ஐயா எனக்கே கொடுத்துருங்கன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு கொண்டு போய் கப்பம் கட்டிட்டு பதவியை கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அதான் மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கில் எவ்வளோ வாங்குறாங்கன்னு அன்புமணி சொன்னார். மாநில போஸ்டிங் இப்போ 2 லட்சம் தான் போயிட்டு இருக்க போல.
ஏன்னா இது சார்பு அணி, டைரக்டா பாமக இல்லாம சார்பு சார்பு அணி அணி தானே, அதனால அதில் தூக்கி போட்டுருவாங்க. சரி ரைட்டு விடுங்க பார்த்துக்கலாம் எலெக்ஷன் டயத்துலன்னு ஒரு ஆளுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க, பதவியை கொடுத்து புரியுவாங்க. பாலுலாம் என்றைக்கோ ஏதோ பண்ணியிருக்கணும். அவங்க இவ்வளோ நாள் ஒரு வழக்கறிஞராக இருந்து ஹைகோர்ட்டு மேட்டர்களை பார்த்து பத்திரிகையாளர்களை சந்தித்து எல்லாத்தையும் ஒரு இது உள்ளவர். அவரை ரொம்ப நாள் ஐயா வந்து டீலில் விட்டுருக்காரு. ஆனால் ஸ்விம்மிங் பூலில் கூட நின்றுருந்துருக்காருன்றது இப்போ இந்த பாட்டை வச்சு தான் தெரியுது, புரியுதா? அன்றைக்கி ஐயா குளிக்கும் போது இருந்திருக்காப்புல, கரெக்டாக அவனும் கூட இருந்திருக்காப்புல, யார் கோபு இருந்திருக்காப்புல. பார்க்கும்போது ஐயா குளிக்கும் போது நின்றுக்கிட்டு இருந்தையே, இப்படின்னு போனையே, திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கியே, தைலாபுரத்துலேருந்து போய் பனையூரில் டால்பின் பார்க்க போயிட்டியே, அந்த வார்த்தையை சொல்லியிருந்தா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தா 4 லைன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா டால்பின் பார்க்க போயிட்டியே சீ 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 அப்படின்னு பண்ணியிருக்கலாம். ஐயா விட்டு சின்னையாவை பார்க்க, சின்னையாவோட டால்பின் பார்க்க போயிட்டியே, தைலாபுரத்தை விட்டு டால்பின் புறத்துக்கு போயிட்டியே, சின்னம்மா வீட்டுக்கு போயிட்டியே சீ 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 அப்படின்னு போட்டிருக்கலாம். சரி, அவரே உணர்ச்சி வசப்பட்டு எழுதி, சரி அவருடைய கிரியேட்டிவிட்டி நம்ம அதுக்கே ஐயா அவ்வளோ பெரிய போஸ்டிங் கொடுத்துருக்காரு. இன்னும் நல்ல பாட்டு, கவிஞர் விவேகா, வைரமுத்து, இந்த மாதிரி கவிஞர் யுகபாரதியெல்லாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா மாநில தலைவராக அருமையாக பாடுறாங்க போட்டிருப்பாரு. அடுத்த முறை அவர் ட்ரை பண்ண நல்ல கவிஞர்களை வச்சு பாடல்கள் எழுதி போட்டு நல்ல பேக்ரவுண்டில் இதுக்கான ஆட்கள் ஏஆர்ரஹ்மானை கூட பார்த்து மியூசிக்கை போட்டுருந்தா கூட. ஏன்னா நீங்கள் ஏஆர்ரஹ்மான் கோடிக்கணக்கில் கேட்பாப்புல, பழைய மியூசிக் டேரக்டர் தேவாலாம் ஓசியில் போட்டு கொடுப்பாப்புல, தம்பிகள் தானே இதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சீச்சின்னு ஒரு பாட்டு இல்லைன்னா 2 தப்பையெல்லாம் 2 தப்பை வச்சு ஒன்று போட்டு விடுங்க, நான் ஐயாட்ட பதவி வாங்கணுன்னு. ஆனால் அது கூட நேச்சராக இருக்காது, இது நேச்சராக இருந்துச்சு. அந்த பாட்டு நல்லா பாடியிருக்காப்புல. அந்த மாதிரி இருக்குது. பாமக நிலைமை இப்படி போயிட்டுருக்கு. அவங்க கொத்தி தூக்கணும்னு மொத்தமாக பார்க்குறாங்க. யார் இப்போ யாரை கொத்தி தூக்குறதுன்ற மாதிரி இருக்குது. இப்போ அப்பாவை தூக்கலான்னு பார்த்தா மகன் வந்துட்டார், சரி மகனை தூக்கலான்னு பார்த்தா மருமகளை தூக்கலான்னு பார்த்தா மருமகன் சொல்கிறது மாமனார் கேட்க மாட்டார். இப்போ இந்த கட்சி எப்படிடா மடக்க, இதுதான் ராமதாஸ் அவர்களுடைய ராஜதந்திரம். எவனும் என்னை கணிக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது, எங்கள் கட்சியை தூக்கவும் முடியாது. பாப்போண்டா வாடா, அமித்ஷா கூப்பிட்டா யாரை வேணாலும் கூப்பிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அன்புமணி திடீர்னு பார்த்தா மாவட்டம் முழுக்க மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம், 10 மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் பொதுக்குழு நான் வந்து நடத்த போகிறேன் அப்படின்னு அறிவிச்சு. எந்த மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் பண்ணுறதுன்னு தெரியாது. அவன் எங்கிட்ட சோழவந்தான் பக்கம் கூப்பிட்டு போயிட போகிறாங்க, அது வேறு. ஏன்னா இடமும் தெரியாது அன்புமணி. ஏன்னா அப்பாவோட நிழலில் வாழ்ந்துட்டாரு, ஜிகே மணியோட நிழலில் வாழ்ந்துட்டாப்புல. அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. கடைசி நேரத்தில் போய் இவர் கண்ணீர் விடுறதோ மைக்கத்துக்கு வீசுறதோ ஏதோ பேசுகிறதோ பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இவருக்காக இடம் கண்டுபிடிச்சி போக தெரியாது. இது அவர் டிரைவர் கூட தெரியாது. விழுப்புரத்தை தாண்டி அந்த தாண்டி போக மாட்டாங்க. உளுந்தூர்பேட்டை போனால் ரைட்டு தான் தெரியும், நேராக போகவே தெரியாது. உளுந்தூர்பேட்டையோடு அவங்க ஊர் முடிஞ்சிச்சு, அவங்க மாநிலம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்குவாங்க. உளுந்தூர்பேட்டையிலேருந்து ரைட் அடித்தா சேலத்தை விட்டு இப்படி சுற்றி வந்தால் சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் வழியாக சென்னை. இப்படி போனீங்கன்னா திருப்பத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, சேலம், கடலூர், ஒரு சர்க்கிள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அப்படி போனால் பாண்டிச்சேரி, இதுதான் அவர்களுக்கு தெரிஞ்சது. கடலூர், திருவண்ணாமலை அப்படியே அந்த ஓரத்தில் சேர்த்து. திருவண்ணாமலை கூட அவ்வளோ போக மாட்டாங்க. அந்த பக்கம் தருமபுரி ரூட்டு கூட்டுறாங்க, பெங்களூர், அந்த மாதிரி தான் போகும். அதுதான் தெரியும் அன்புமணி. அதை தாண்டி எதுவுமே தெரியாது. இதுதான் தமிழ்நாட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு விரிவான ஒரு இடம் உங்கள் நேரத்துக்கும் கருதலுக்கும் மிக நன்றி சார்.